அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். வணக்கம். இருந்தாலும் விஜய் சார் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கூடாது யாரும். பாவம் பாவரு, நெருக்கடிக்கு மேல நெருக்கடிக்கு போட்டு நெருக்கடிக்கு நெருக்கடி போட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அந்த பக்கம் போனார்ல, பாண்டிச்சேரி பக்கம். ஆமா, பிரச்சாரத்து பிரம்மாண்டமா போச்சா. 29 இடம் கேட்டு இருந்தாருல. அப்படி அப்படின்னு 4 இடம் வாங்கி 5 இடம் வாங்கி போயிட்டாரு வச்சுக்கா. போற இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு. என்ன ட்விஸ்ட்? இப்ப நீ யாருக்கு ஓட்டு கேட்க போகணும்? நானு இப்ப மக்கள் கிட்ட விஜய் சார் அவங்க வேட்பாளர் தான் கேட்கணும். இவரு போய் பிஜேபி அந்த கேண்டிடேட் பேர் சொல்லிட்டாரு. ஐயா, அப்புறம் இப்ப இங்கதான் இப்படி குளத்துல இப்படி பண்ணாரு. அதே மாதிரி அங்க வந்து பிறப்புக்கு பாபு இதை மாத்தி சொல்லிட்டு வந்தார்ல, அது மாதிரி அங்கே போய் மாத்தி சொல்லிட்டாரு. இப்ப வழக்கமா ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் இல்ல. ஓஹோ, இல்ல ஸ்கிரிப்ட் வச்சு தான் பிரச்சனை ஒவ்வொரு பேப்பரா. அப்ப டைப்பிங் மிஸ்டேக் தல. ஓ ஷிட். நம்மளே இப்ப ஆட்டோ டைப்பிங் பண்றேன், டைப் பண்றவங்க கூட என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, இந்த மைக் பக்கத்துலயே இருக்கும், அந்த டைப் பண்றது பக்கத்துலயே மைக் இருக்கும், அதுல குடுத்துட்டு அவன் பாட்டுன்னு பேசி இருந்திருப்பான். அப்ப ஏதோ பேர் மாத்தி போட்டிருக்கான், அது அந்த பிஜேபி மாத்தி போட்டு பத்திரிகையில மாப்பிள்ளை பேர் மாறின மாதிரி அங்கே மாறி போச்சு. அது ஒரு குளறுபடி ஆகி போச்சு. சரி, இதை விட்டுட்டு அவரோ பிரச்சாரம் ஆகும் கை கட்டு வந்தாரு. அந்த நேரம் பார்த்து இப்ப கண்ணாடி போட்டுறல, அது மாதிரி அங்க ஒரு ஃபேன் வந்து கண்ணாடி தூக்கி போட்டுக்காரு. அந்த கண்ணாடி பிடிச்சிதான் இப்ப நான் போட்டுக்கிறியா? அது மாதிரி வந்து விஜய் சார் கண்ணாடி போட்டு மாசாவோட திரும்பி ஓகேவா தம்பி அப்படின்னு கேட்டாரு. அவனு சந்தோஷமா திரும்பி போயிட்டான். அதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன். தலைவர் போட்டுக்கிற மாதிரி பாரு தலைவா, ஒண்ணு மாதிரியே நாங்களும் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் அப்படி கை கட்டு போகும்போது ஒருத்தன் அந்த வாட்டர் மெலன் தர்பூசணி பழமா அது அவரோட கொடுக்க முயற்சி பண்ணுகிறான். அவரு ரோட்ல கஷ்டப்பட்டு வர்றாரு, வெயில் ஆகாது வியர்வை ஆகாதுன்ற சூழல் இருக்கு. அப்ப தண்ணி பழம் கொஞ்சம் சாப்பிட்டாரு அப்படின்னு வச்சுக்கீங்களேன். பழமே கொடுத்துருக்கான், அதான் வாங்க முடியல. வண்டி போயிடுச்சு, வண்டி ஸ்பீடா போயிட்டு இருக்கு, டக்குன்னு நிறுத்தி வாங்க முடியாது, தலைவருக்கு டைம் வேஸ்ட் ஆகும். என்ன பண்றான், தூக்கி போட்டுருக்கான். அழகா போட்டான் சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. கரெக்டா உள்ள விழுந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாஸ்கெட் பால் விளையாடி கரெக்டா போட்டான். அது மட்டும் இல்ல தலைவா, அவன் கரெக்டா என்ன பழம் தூக்கி போட்டான்? தர்பூசணி. வாட்டர் மெலன்னா இங்க தமிழ்நாட்டுல என்ன ஃபேமஸ்? வாட்டர் மெலன் யாருங்கன்னா ஃபேமஸ்? வாட்டர் மெலன் ஃபேமஸ் தலைவா. என்ன தலைவா அவரா தாக்கப்பட்டாரா? தாக்கப்படல, அந்த ரசிகர்களுடைய மொத்த ஆதரவு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லிருக்காங்க. பாண்டிச்சேரியில அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த ரசிகர்களுடைய ஆதரவு அங்க இருக்கு இருக்கட்டும். அந்த ரசிகர்களுக்கும் அடுத்த தமிழ் சினிமா அவர்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு தெரியுறாரு. நீ டக்குனு நீ அடிச்சிருப்ப எனக்கு தெரியும், அவரு வந்து அப்படி சொல்லிட்டு தெரியுறாரு இல்லையா. அந்த ரசிகர்களுடைய ஆதரவு படையும் வந்து உங்களுக்கு இருக்கு, நீங்க தைரியமா வந்து போங்க அப்படின்ற சொல்ல விதமா. அதனாலதான் தூக்கி கரெக்டா உள்ள போட்டாரு, ஓட்டு கரெக்டா விழுவும். இதுல உள்ள யாரு இருந்தாலும் தெரியல. ஒரு சில உள்ள தர்பூசணி வந்து புஷியா இருக்காருல்ல, அவர் தலையில தான் விழுந்துச்சு. அவர் தான் படிப்பு ஆசிரியர் இருக்காங்க, அவங்க என்ன வெளியே வரல அப்படின்றாங்க. இது வெளியே சொல்ல முடியாது இல்ல, அதனால அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு சில ஆதவச்சனா இருக்காருல்ல, அவர் உள்ளதான் இருந்திருக்காரு, அவர் கை மேலதான் வந்துருச்சு. இல்ல ஆதவச்சனா இல்ல ஆதவச்சனா வில்லிவாக்கத்துல இருந்தாரு, அவர் விடுதலை சேர்த்துக்கு ஓட்டு கேட்டார்ல. ஆமா ஆமா, அது மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்றேன். இன்னொரு பக்கம் கோனேஸ் இருக்குல்ல, கோனேஸ் ஜூஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரே ஜாலி பண்ணிட்டாங்க. எல்லாம் கொடுத்து ஜாலி பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சு. இப்ப இங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கலாமே பிரச்சாரத்தை, அங்க மாதிரி இங்க சிறப்பா பண்ணலாம் பார்த்தா இங்க சென்னை காவல்துறை என்ன சொல்றாங்க, இப்ப வந்து உங்களால வந்து நிறைய நெருக்கடி, அதாவது போக்குவரத்துக்கு மக்களுக்கு ஃபுல்லா நெருக்கடியா இருக்கு, ஆனா தயவு செய்து வந்து சென்னையை விட்டு அவுட்டர் போயிருங்க. ஆல்ரெடி வந்து 2 இடத்துக்கு போயிருந்தாருல, அங்க ஃபுல்லா டிராபிக் ஜாம், மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருந்துச்சுல. இப்ப வந்து மத்த இடத்த கேட்டிருந்தாங்க, இப்ப வில்லிவாக்கம், டி நகர் இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க. காவல்துறை வந்து கொஞ்சம் யோசிக்குது. எனக்கு ஒரு சின்ன டவுட், இங்க இது பண்றாங்கல்ல, இதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? திமுக நெருக்கடி கொடுக்குது அப்படி ஏதாச்சும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா? இல்ல, இது வரைக்கும் எதுவும் சொல்லல. ஆனா இது வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக போலீஸ்காரங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நேத்து அவரு அங்க போயிருந்தாருல்லப்பா, அங்க போலீஸ் வச்சு வாங்குன்னு வாங்குது. யாரு? விஜய் அல்ல, இன்னும் அந்த லெவலுக்கு போல. அவங்க ரசிகர்களை தொண்டர்களை பின்னாடியே பைக்ல ஓடுறவங்கள சாவி பிடிங்க தூக்கி போட்டு அப்படி வண்டி ஓட்டுன்னு வந்து பாட்டு வண்டி ஆப்பாட்டு தூக்கி போட்டு போயினா இருந்தாரு. குடு அவர் பாட்டு அடிச்சு ஊத்துன்னு போயினா இருக்கிறாரு. அங்க போய் அந்த கூட்டத்துல என்ன அவர் பேசினாரு? எப்பயுமேதான் என்னன்னு ரேஷன் கார்டு இல்லன்னு சொன்னோம்ல, அப்படி சொன்னதா இருக்கட்டும். ஆனா ஒரு தனியார் செய்தி வந்து இவ்வளவு மென்ஷன் பண்ணிடுறாங்க, வந்து ரேஷன் கார்டுல வந்து இவ்வளவு பற்றாக்குறை இருக்குது, அரிசி வாங்க ஒழுங்கு வரல அப்படின்ற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி பேசிட்டு அதெல்லாம் பேசுறாரு. நம்ம இருக்கிற குறைபாடுல பேசுறாரு, அங்க போய் திமுக பேசுவாரு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்னன்னா அங்க இருக்கிற காவல்துறை இப்ப இப்படி செஞ்சாங்க இல்லையா, அப்ப இதுக்கு காரணம் யாரு? அந்த காவல்துறையை வன்மையா கண்டிச்சாரா? அதை எப்படி கண்டிக்க முடியும்? அப்படி கண்டிச்சா வச்சியா இப்ப உங்க ரசிகர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க.
ஆமா இல்லப்பா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் இருக்கும். அப்ப தமிழ்நாடுலாம் இழிச்சவான், தமிழ்நாட்டு போலீஸ்காரெல்லாம் இழிச்சவான், பாண்டிச்சேரி போலீஸ்காரெல்லாம் புத்திசாலியா? அப்ப அதே மாதிரி உங்களை அடிச்சு ஒடிச்சு அடிக்கி ஒடிக்கி பண்ணா நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க, அவங்கள கம்முன்னு இருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் மட்டும் தமிழ்நாட்டுல யாராச்சும் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக சதி, தேவையில்லாத அந்த போலீஸ்காரனுக்கு பிரச்சனை. அவன் என்ன பண்ணுவான், நீ ஏன் தேவையில்லாதுன்னு சொல்லி அவனை சஸ்பெண்ட் பண்ணுவானுங்க, இல்ல டிரான்ஸ்பர் பண்ணுவானுங்க. அவனுக்கு தேவையில்லாத தலைவலி. இதுக்கு சென்னை காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, பாண்டிச்சேரியில நீங்க 23 இடம் கட்டிங்க, 4 இடம் கொடுத்துருக்காங்க, அதுலயே இவ்வளவு நெருக்கடி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் சென்னை மெயின் சிட்டி, இங்கேயும் உங்களுக்கு இது மாதிரி இடம் கொடுத்தாங்களா இதே மாதிரி பிரச்சனை வரும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்க, இல்லைன்னா அந்த இடத்த மாத்தி வைங்க. இடத்த மாத்திங்க, சென்னை உள்ள நீங்க பிரச்சாரம் பண்ணி வெளியே பிரச்சாரம் பண்ணிக்கங்க. இல்லன்னா உங்களோட இப்ப விஜய் சார் போகாம மத்த உங்களோட வேட்பாளர் இருக்காங்களா, அவங்க மட்டும் போனா கூட போதும். அவங்க போனாதான் கூட்டமே வர மாட்டேங்குது. அதான் ஏன் அப்படி புஷியான்லாம் போறாரு, என்ன ரெஸ்பான்ஸ் இல்லையே? என்ன கதானா அவர் என்ன சொன்னாரு, விஜய் என்ன சொன்னாரு? விஜய் சார் போய் என்ன சொல்ல போறாரு, 234 தொகுதியில நிக்கிறது எல்லாமே விஜய் நினைச்சுக்கோங்க அப்படிதான் சொன்னாரு. இவங்க போய் விஜய் நினைச்சு போய் பாத்துக்கிறாங்க, அந்த முகர செட் ஆகல, திரும்பி வந்துட்டாங்க. இது இன்னொரு மேட்டர் தெரியுமா, இப்ப ஒரு புதுசா ட்ரைலர் வந்துச்சுல TN 2026, ஆமா அதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி, அது விஜய் சார் ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி ட்ரைலர் இருக்குல்ல ஃபுல்லா, அதுக்கு ஆதவர்ஜன் ஃபுல்லா கண்ணந்து வச்சிருக்காரு. ஆதவர்ஜனா அது கேட்ட நம்ம அந்த டீம் இருக்குல்ல, படத்தோட டீம், அவங்க வந்து அவங்களும் அதுக்கு எதிர்வினையாட்டு இருக்காங்க. ஆமா தம்பி ராமையெல்லாம் படம் பார்க்காம தேவையில்லாம கண்டிக்கிறேன் வண்டிக்கிறேன் எல்லாம் பேசாதீங்க, படம் பார்த்துட்டு வந்து முழுசா பேசுங்க, படம் அதுக்கானது கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இயக்குனரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தம்பி ராமையோட மருமகன் தானே, அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருமகனா பையனும் உறவு முறை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விஜயோட போர்ஷன் அந்த லுக் பாத்துட்டு தான் நீங்க பேசுறீங்க, அந்த லுக் வந்து ஒரு போர்ஷன் தான் வருது, 10 கெட்டப் உள்ள வச்சிருக்கோம். கெட்டப் மட்டும் 10, கேரக்டராவே 10 இருக்கும் தசாவதாரம். இது வந்து கெட்டப் மட்டும் 10, ஒரே ஆளு கெட்டப் போடுற மாதிரி. விஜய் மட்டுமே கெட்டப் இல்லையா? அந்த ட்ரெய்லர் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ஒரு பெரிய கட் அவுட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மன்னன் படத்துல மனிதன் படத்துல ரஜினி அவர் போட்டிருந்த கெட்டப். இப்ப இந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு கெட்டப்பையும் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. படம் வந்து வேற ஒண்ணு சொல்ல வருது. ஆமா, அது விஜய் சார் சார்பா இல்ல, ஆனா அது வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்படியா? ஆனா ஆதவர்ஜன் வந்து இப்படி புரிஞ்சுட்டாரு. படத்தை முழுசா பார்த்தா தெரிஞ்சிடல, முழுசா பார்த்தா தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி வேற வருது. இது மட்டும் இல்ல தலைவா, MS பாஸ்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, MS பாஸ்கர் பேச போகிறாரு, பேசுற இடத்துல அவர் டிக்கெட் இருக்காங்க, அப்ப நடிகர்கள் அரசியல் வரலாமா, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி 10 நிருபர்கள் எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் அரசியல்வாதிகளே நடிக்க வராங்கல்ல, அது மட்டும் ஏத்துக்கிறீங்கல்ல, அப்ப நடிகர்களுக்கு அரசியல் வந்தா என்ன தரக்கூடாதா? யார சொல்றாரு? சீமானா சொல்றாரு போல. சீமான புதுசா ஒரு ட்ரைலர் இருக்குல்ல, அந்த படத்துல சீமான் இருக்காருல்ல, முன்னாடி அவர் வந்து சினிமால தானே இருந்தாரு. சினிமால இருந்து அவர் அரசியல் வந்தாருன்னா நம்ம ஏத்துக்கலாம். இப்படி முதல்ல சினிமால இருந்து பக்காவா சினிமால இருந்து அரசியல் வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அரசியல் இருந்தார், தீக்கால இருந்தாரு. அப்படி இருந்து அண்ணாவை ஃபாலோ பண்ணி வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரு படம் நடிச்சாரு. கலைஞர் அவர்களும் அதே மாதிரிதான். அது அந்த மாதிரியான பேட்டர்ன்ல வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. MR ராதாவும் பெரியார பின்பற்றிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அப்ப அரசியல்ல இருந்து நடிகர்களா இவங்க வந்திருக்காங்க. ஏன் நம்ம திருமாவளவன் ஐயா படம் நடிச்சிருக்காரு. இப்ப முதல்வரா இருக்கக்கூடிய அண்ணன் MK ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருமே வந்து பாத்தீங்கன்னா படம் நடிச்சிருக்காரு. ஸ்டேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்காரு பாத்தியா? விருதுநகர்ல பிரச்சாரத்துக்கு போயிருக்காருல்ல, ஆமா, அங்க வந்து நம்ம கேப்டன் மகன் இருக்காருல்ல, விஜயபிரபாரன், அவர் வேட்பாளர் இருக்காருல்ல, அவர் ஆதரிச்சு பேசும்போது வந்து நான் வந்து இப்ப கேப்டன் ஐயா இருக்காருல்ல, அவரோட ஒரு படம் பண்ணிருக்கேன், அதுல வந்து ஒரு பாட்டும் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு விட்டு பண்ணுங்க. அந்த பாட்டு என்ன தெரியும் உனக்கு? என்ன பாட்டு அது? என்ன பண்ண ஒரு நல்ல பாட்டு தான்பா, நல்ல பாட்டுப்பா, இடையில போட்டு விடுறோம் பாத்து. அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க. அந்த பாட்டை பாடி இந்த மாதிரி ஓட்டு கேட்டிருக்காரு. பாட்டு பாடி ஓட்டு கேட்க. நீ என்ன விஜய் என்ன பாட்டு பாடி ஓட்டு கேக்குறது? எங்க தலைவர் ஆரம்பிச்சார் பத்தியா? தளபதி விசேஷ் தளபதி தான் இப்போ ஒரு பாட்டு பண்ணாரு ஸ்டாலின் ஐயா வந்து. என்ன பாட்டு? இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அதிமுக தேர்தல் அழைக்கணும்னு சொல்ல பண்ற மாதிரி அவரு பாட்டு பண்ணிருக்காரு. நல்லா இருக்கக்கூடிய ஒண்ணு விஜய் சார் தான் பாட்டு பண்ணிருக்காரு. பாண்டிச்சேரியில என்ன பாடுறாரு, பாட்டு பண்ணாரு. இப்ப இதெல்லாம் இடையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா போட பிரச்சாரம் பண்ண இடத்துல எடப்பாடி ஐயா இப்படிதான் கேட்பாரு. ஆமா, இரட்டலைக்கு வாக்களிக்க அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காரு மக்களை பார்த்து. மக்கள் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, இரட்டையில தான் வாக்களிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் அது கிடையாது மீனிங். எடப்பாடி வந்து இதுக்கு மட்டும் 9 டைம் 10 டைம் 9 டைம் தோத்துருக்காருல்ல, அதோட இந்த இதையும் தோத்துட்டான்னு வச்சுக்க கவுண்ட் எத்தனாவது
11 மாறுது இல்ல, அதுதான் அப்படி சுத்தி வச்சு அவர் இன்டைரக்டா சொல்றாரு. 11 இதுதான் அவர் மென்ஷன் பண்றாரு. அவர் கேட்கற மாதிரி தோக்கடிச்சுன்னா அவர் வீட்டுக்கு போயிடுவாரு 11ஆம் வரைக்கும் அப்படின்னு. அவரே வந்து தோக்கணும் என்ன தோக்கடிக்குன்னு அவனை கேட்கறாருன்னு இவர் சொல்லிட்டு ஒரு இமேஜ் எடுத்து காமிச்சாரு. எல்லாரும் தெரிஞ்ச இமேஜ் தான், போட்டோ தான். அவர் வந்து கால் பண்ணுவார்ல சசிகலா, இல்ல சில்லற தேடுவார்பா, சில்லற தேடுவாரா, அந்த போட்டோ எடுத்து காமிச்சு எல்லாம் கலைச்சிட்டு இருக்காரு. இதுல வந்து ஒரு சின்சியரான ஒரு மேட்டர் போயிட்டு இருக்குது. என்னன்னா, ஸ்டாலின் ஐயாவோட டாடி இருக்காருல்ல, நம்ம கலைஞர் ஐயா, அவர் வந்து இந்த இறக்கும் தருவாயில வந்து அவர் இடம் கிடைக்காம அவரு போராட்டம், நல்ல சட்ட போராட்டம் வந்து முதல்வரா இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும், சட்ட போராட்டம் நடத்தி அப்புறம் ஜெயிச்சு அப்புறம் ஒரு இது இதுக்கு வந்து இப்ப எடப்பாடியை வந்து விமர்சனம் சொல்லிடுறாரு. விமர்சனம், கடும் விமர்சனம் எப்படிலாம் எடுத்துக்கலாம். என்னன்னா வந்து இப்ப வீட்டு சிறையில் வச்சுட்டாரு ஸ்டாலின் ஐயா வந்து. யார முக ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, அவர் வந்து ஸ்டாலின் வந்து வீட்டு ஸ்டாலின் ஐயா வந்து கலைஞர் ஐயாவை வீட்டுக்குள்ள அதுவா வச்சிருந்தாரு, சிறையா வச்சிருந்தாரு, ஹவுஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. இது எல்லாருமே எல்லா கட்சிக்காரும் வந்து அது வந்து பேசணும் தப்புதான் அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ் ஏன்னா அது பேசுவோம், உங்களுக்கு எங்களோட செயல்பாடு அப்படின்னா பேசலாம். அது தாண்டி இப்ப ஒருத்தர் இல்லாத போது அவரை பத்தி நீங்க பேச தப்பு இல்லையா? ஆமா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க. ஏன்னா இப்ப அம்மா அவர்கள் இறந்த உடனே போய் எதிர்கட்சி தலைவரா இருந்த ஐயா அவரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அப்ப எதிர்கட்சியில முக்கியமான பங்கு வச்சாரு. ஸ்டாலின் மட்டும்தான் வந்து எதிர்கட்சியில இருந்து பதவியேற்பு விழாக்கு போன ஒரு ஆளும் கூட, அப்படி நம்ம தெளிவாவே சொல்லிக்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, அம்மா இறந்தப்ப உடனே போய் பார்த்துட்டு வந்து இரும்பு பெண்மணி அவங்க வந்து இறந்துட்டாங்க, அது பெரிய வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நேரடியா போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி யாருமே வந்து இப்போ இது வரைக்கும் பண்ணதில்லை. அப்படி பண்ண ஒரு ஆளும் சொல்லலாம் அவரு. அப்படி இருக்கும் போது அவங்கள வந்து நான் இது வரைக்கும் விமர்சிக்கவே இல்லை. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு கண்ணியத்தை நாங்க ஃபாலோ பண்றோம், அரசியல் நாகரிகத்தை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்றத தெளிவா சொல்லி இருந்தாரு. எங்களை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து என்னோட செயல்பாடு பிடிக்கல, திமுக அரசோட செயல்பாடு பிடிக்கல, தாராளமா சொல்லலாம், அது யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி உங்களோட செயல்பாடு பிடிக்கல நாங்க சொல்ல போறோம். அதை தாண்டி நீங்க வந்து ஒரு இல்லாத ஒரு மனிதரை பத்தி தவறா பேசுறதும் தப்பு கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்க பேசுறோம் நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சேகர் பாபு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. சேகர் பாபு இருக்காருல்ல, உங்களுக்கு மட்டும் தான் பேசுறோம், எனக்கும் பேச தெரியா, ஐயா கூட இருந்தவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. எல்லாம் மீறினா நாங்களும் எல்லாம் மீறுவோம் அந்த மாதிரி அவரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதைத்தான் நம்ம வைகோ இருக்காருல்ல, அவரை வந்து தன்னோட கண்டனத்தை கடுமையா சொல்லிட்டாரு. பயங்கரமா கண்டனம், இதே மாதிரி பேச அரசியல் விட்டு ஓட வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஐயா இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில பிரச்சாரத்தை இப்படி ஒண்ணுமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் கூட என்ன பண்றாருன்னா, திமுக எதிர்ப்புலதான் ரொம்ப கடுமையா மும்முரமா வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் மக்கள் நலன் சார்ந்து இயங்கிட்டு இருக்காரு. முழுக்க அவருடைய எண்ணம் முழுக்க எப்படி இருக்குன்னா, இந்த ஆட்சியை மாத்தி பிடிச்சு சிறப்பான ஆட்சியை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோட அவர் ஒற்றை குறிக்கோளோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அண்ணன் சீமான் அண்ணன் எடுத்துப்போம். அவர் ஜெயிக்கிறாரு இல்ல அதெல்லாம் ரெண்டாவது, அவருக்கு மாத்தி பேசுறாரு மாத்தாம பேசுறாரு மூணாவது. அதை மூணாவதுலாம் வச்சு பார்க்க முடியாது, அதான் முதல்ல வச்சு பார்க்கணும். ஆனா இந்த பிரச்சார நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் பக்கம் போயிருக்காரு. மழையிலயும் அவர் என்ன பண்றாருன்னா, முழுக்க அந்த திட்டங்களை வந்து விவரிச்சு அந்த எல்இடில வந்து போட்டு காட்டினாரு, ரிமோட்ல ஒண்ணு மாத்தி போட்டு காட்டினாரு. பாருங்க அப்படி எல்லாம் வரும், கொட்டுற மழையில அப்படியே நிக்கிறாரு. தெளிவா கொடை கூட கிடையாது, கேமராமேன் கொடை பிடிச்சிருக்கிறாரு. யாரு அவருக்கே கொடை பிடிச்சிருந்தாரு. சீமான் அண்ணா இல்லாம இருக்காரு. அவர்கிட்ட ஆனா கொடை எத்தனை கொடை பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே இருந்து ஒரு தொண்டர் கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னா, பாரு அங்க உட்காந்துக்கிறான் பாரு, அத்தனை பேரும் கொடை கொடு, அதுக்கப்புறம் எனக்கு கொடை கொடு அப்படின்ட்டாரு. அத்தனை பேரும் கொடை கொடுனா சரி, கூட்டம் இல்லாம எல்லாம் ஓரமா நின்று பாத்து நிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா மொத்த கூட்டமா அங்கதான் இருக்குது, கலையவே இல்ல. என்னையா நீங்க இப்ப என்ன இப்படிப்பட்ட தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நீ தோக்குற இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வச்சுக்கிட்டே நீ இன்னும் பணம் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஏமாத்தின்னு சுத்துறிய. இல்ல அவர் இன்னும் ஆக்ரோஷமா தன்னோட செயல்பாடு மாத்திட்டா அடிச்சிடலாம். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆக்ரோஷமா ரொம்ப நுணுக்கமா தான் இருக்கு, நல்ல செயல்பாடுகள் தான். இதுல அந்த கூட்டணி வச்சாதான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனா அவர் வாய் மூக்கு கீழே ஒண்ணு கிணறு மாதிரி இதை எது கூட்டு வச்சுக்கிறாங்க, வாய் இருக்குல்ல, அதை ஒழுங்கா வச்சிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. பெரியாருடைய கொள்கைகளை முன்னிறுத்தி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு இடையில வந்து முருகன் அவர்களை முப்பாட்டன்னு சொல்லி இருந்தாரு. அப்ப அந்த முருகனுடைய உண்மையான வரலாறுகளை எடுத்து பேசி இருந்தாரு அப்படின்னா, முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தோடைய தலைவன் அப்படின்னு சொல்லி பேசி இருந்தாருன்னா அது பிரச்சனை கிடையாது. அவரு இங்க அளவு குத்துவோம், இங்க குத்துற என் பெருமக்களே 1 இன்ச்சு நீ ஏத்தி குத்துரு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு இல்லையா. அளவு குத்துறப்ப பழக்கிறான், அது பேசுறது அவர் தான், இது பேசுறது அவர் தான்.
அப்ப இவ்வளோ அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இப்படி ஒரு தலைவனா அப்படின்னு கேட்கறது ஒரு பெரிய இது. இந்த பக்கம் விஜய்க்கு எல்லாரும் வெயில்ல காத்து கிடக்குறாங்க, அந்த பக்கம் எல்லாம் மழையில காத்து கிடக்குறாங்க. ஆனா விஜய் நம்ம என்ன பண்ணாலும் சீமானோட கம்பேர் பண்ணுது, மழையில கூட நின்னாரு இந்த மனுஷன், அதனால வெயில்ல கூட நிக்கிறாரா? இல்லையே, இல்ல. எதிர்பார்ப்போம். டைம் ஷார்ட்டா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல தெளிவா, விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அங்க போய் இந்த இந்தியா டுடே அப்படின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி என்ன பண்ணுதுன்னா போய் பேட்டி எடுக்குது அங்க இருக்கிற ஜனங்க கிட்ட, தொண்டர்கள் கிட்ட பேட்டி இறங்கி வந்துட்டாங்களா? யூடியூப் சேனல்காரன் இப்படி போயிட்டு ஒவ்வொரு கேட்டுப்பாங்க. இல்ல வரது வெயிட் பண்றாங்க இல்லையா, பெரிய நிறுவனமா இந்த மாதிரி கீழே இறங்கி வந்துச்சுல்ல, அந்த ஆள் தான் பேட்டி கொடுக்க மாட்டானே. எப்படியும் தெரியும் அவங்க அது மொத்தமா அவங்க எடுத்து போறதுக்கான வேற வேலைதான், அவர் பிரச்சாரத்தை எடுத்து போறதுக்கான வேலைக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ஒரு குழந்தை புள்ள இருந்திருக்கு, அந்த அம்மா ஒரு சின்ன குழந்தைய தூக்கின்னு வந்திருக்காங்க. அதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு ஏன் இப்படி வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இதுவாதான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டதும் இல்ல எங்க அண்ணனாக எங்க குழந்தைக்கு நாங்க பரவாயில்ல நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பேசி புடிச்சு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த அம்மா. இல்ல இட்ஸ் வெரி ராங், நீங்க பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிச்சு, ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. ஆனா அதை மீறியும் இல்ல எங்க அண்ணனுக்காக நாங்க இருப்போம், எங்க அண்ணனுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது, என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. கரூர்ல 41 பேர்ல 10 பேருக்கு மேல குழந்தைங்க, ஸ்கூலுக்கு வந்தீங்க, சொல்லி புரிய மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. சரி, இது ஒரு பக்கம் மொட்டை வெயில நின்னுக்குறாங்கயா, ஒரு கொடை பூச்சி நில்ல, ஒன்னா நீ நில்லு, கொடை பூச்சி நில்லு, எதுக்கு அவ்வளவு கஷ்டம், ஒரு மழை நிழல நில்லு. அந்த குழந்தை விஜய் பார்த்து என்ன பண்ண போறான், அந்த குழந்தை என்ன தெரியும், விஜய் யாருன்னு தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து போய் எல்லார்கிட்டையும் கேக்குற இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க அண்ணனுக்காக நிப்போம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் இருக்கலாம்ல, அதுக்குள்ள ஏன் இங்கேயே வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எங்க அண்ணனுக்காக நாங்க தான் நிப்போம் அப்படின்னு. சரி, அவங்க அந்த அம்மா போட்டு அசிங்கப்படுத்திச்சு, நீங்க அங்க வீட்டுக்கே போய் நிக்கிறீங்க, பாக்கணும் நிக்கிறீங்க, ஆனா அவர் வந்து உங்களை பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிருச்சு. அதை மீறியும் அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் போனா கேட்டிருக்கு, அங்க போய் பசங்க சின்ன பசங்க எல்லாம் இருந்திருக்கு, கொஞ்சம் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கொஞ்சம் எங்க இருந்திருக்காங்க, போய் கேட்டிருக்காங்க, என்னப்பா ஓட்டு இருக்குதா என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவனுக்கு வந்து எனக்கு 19 அப்படின்னு, ஏய் 17 என்ன முன்னாடி மைக்கு தூக்கணும் புழுவுற நீ, தமிழ்ல 17 இங்கிலீஷ்ல 19 அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க வச்சு, விஜய் சார் அப்படிதான் பண்றாரு, அந்த வேட்புமனு 51, அந்த வேட்புமனு 52, அது பார்த்து இவங்க பழகிட்டானுங்க. ஒரு நாள்ல வயசு அறியுதா, அது மாதிரி இவனும் பழகிட்டானுங்க. பார்த்தோம் நம்ம தலைவரே அப்படி சொல்றாரு, நாம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. தலை நீ ரொம்ப மோசம் பாரு, ட்ரைனிங் சரியில்லை தலை, உன்னால இப்படி ஆகுறாங்க. சரி, இந்த அரசியல் காலம் தான் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நைட்டு திடீர்னு ஒரு நியூஸ்பா, என்னது, திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிட விலகிட்டாரு. வேண்டாம், நான் வந்து இந்த அரசியலுக்கு நான் வரல, நான் வந்து அங்கேயே இருந்துக்கிறேன். இது ஆதவர்ஜுனா முன்னாடியே கணிச்சிருக்காரு. எப்படி? அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி திமுக எல்லாம் கூப்பிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவரு வந்து அந்த நெருக்கடியில தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே இவரும் வந்து வாங்கிட்டாரு. ஆமா, அந்த இடத்துல இருந்து வேற ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. ஆமா, காரணம் கேட்டா நான் வேண்டாம், நான் வந்து எம்பியா இருந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் இப்ப கிடையாது, இதுக்கு முன்னாடியே நான் கக்கனுடைய மகனை வந்து நான் போட்டியிட வச்சிருந்தேன், இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, எனக்கு பதவி மேல கொஞ்சம் கூட இதுவே கிடையாது, இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜில வேற மாற்று இதுவா தான் இருக்கு, நான் வர்றது மூலமா வந்து இங்க தொங்கு சட்டமன்றம் ஏற்படுன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க என்னுடைய வருகையை வச்சு, அப்படி ஒரு பிம்பம் இங்க இருக்காது, 200க்கு 200 கண்டிப்பா அடிப்போம் அப்படின்ற ஒரு முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. என்னதான் சொன்னாலும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பின் வைக்கிற தந்திரம் தான், நான் தந்திரம் தான் சொல்றாரு, என்ன வேணா சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு பல பேருக்கு தெரியதான் செய்யும். அது ஏன்னா உண்மையான காரணம் என்னன்னா, இப்ப திமுக வந்து அவர் மேல அழுத்தம் கொடுதான், நீங்க வந்து இப்ப உள்ள வந்தீங்கன்னா இன்கேஸ் வின் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. அதுவும் இல்லாம துணை முதல்வருக்கு ஆசைப்படுறாரு வேற சொல்லி, ஆல்ரெடி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் கொடுக்கும்போது இவங்களும் அது கூட இருந்தாங்கல்ல. ஆமா, இவங்க என்ன இவரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான், என்னன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நான் இப்ப கேட்க மாட்டேன், இந்த கல சூழல் அதுக்கானது கிடையாது, அதுக்கு 2031 தான் சரியான ஒரு கல சூழல் அப்படின்ற பத்தி தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப அதனுடைய வெளிப்பாடாதான் அவர் என்ன பண்ணாருன்னா இப்ப உள்ள வர வேண்டியதா இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிட்டோம்ன்றது. இப்ப இவங்க கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களே, அதே தேர்தல் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லப்பா, தேர்தல் அது எஸ்ஐஆர் இல்ல தல,
சென்செக்ஸ் இல்ல தல, கருத்து கணிப்பு. அதுதான் இந்த கருத்து கணிப்பு மேட்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ட்டு இந்த நடுநிலையில யாருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போட்டு போயிடுவோமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இங்க தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். அதனால இவர் உள்ள வந்தாதான் சரியான இருக்கும், ஒரு உள்ள வந்து கரெக்டா அங்க ஒரு மந்திரி பதவியோ துணை முதல்வர் பதவியோ கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்றாங்க. இப்ப அந்த தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த பிம்பத்தை உடைச்சு 200 ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இவர் வராருன்னு பல அரசியல் விமர்சகர்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதன் வெளிப்பாடாதான் வர்றாரு. இவரு வந்த இடத்துலயும் வந்து அப்ப கக்கடு மாதிரியான எப்படி ஒரு மரியாதை கொடுத்தாரோ அதே மாதிரி இப்ப மரியாதை கொடுக்கும் விதமா ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. அவங்கதான் கொடுத்துருக்காருல்ல, நல்ல விஷயம் தான். அதுவும் அவர் வந்து விசிகாவும் கிடையாது, அவரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தாரு, இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்காரு. அவரை போய் கேட்டப்ப கூட அவரை போய் வந்து விசாரிச்சு கேட்டாங்க. அதுக்கும் அவர் என்ன சொன்னார்னா, தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன் பின்னாடி அதன்படி நான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப நான் ஒருத்தர் உள்ள வந்தாச்சு, எனக்கு பார்த்து ஒரு 10 பேர் கேள்வி கேக்குறாங்க, எங்களுக்கு பதவி கிடையாது, எனக்கு வந்து இடம் கிடையாது, அந்த மாதிரி கேக்குறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் தான் வந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து விருப்ப மனுவும் தெரிவிச்சிருக்காரு, அதே தொகுதியில வந்து நான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ்ல போட்டிருக்காரு. அங்க கிடைக்காதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்படியே மாத்தி போட்டு பண்ணிருக்காரு. பெருமளவுல அதை வரவேற்கலாம், ஏன்னா மரியாதை யாருக்கானது அப்படின்றத பாக்குறதுக்கு ஏற்ற மாதிரிதான். 1000 பேர் கதறினாலும் யார் என்ன சொன்னாலும் இன்றைய சூழல்ல திருமாவளவன் அவர்களை தவிர்க்க முடியாத ஒண்ணு. என்னடா இவர் இப்படிதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசினா, நீ என்ன வேணா பேசிக்க, நான் அது கிடையாதுன்னு வந்துடுறாருல. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையில இவங்க உள்ள பூந்துறது ஒண்ணு இருக்கு இல்லையா, நீ ஒரு பிளான் போட்டு அதுக்கு பிளான் போடுவேன்றாரு. ஆனா அந்த பிளானே உங்களை இறக்குறதுக்கு தான்ன்றது தெரியாம இருக்கு, பாவம். சரி, என்ன பண்றது, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சிறப்பா நடந்துச்சு, பொறுத்து இருந்து பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.